என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? வந்து எனக்கு ஒரு தகவலும் சொல்லல. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. என்னை ஏமாத்திட்டு டைம் மிஷின்ல ஏறி கடந்த கால யுகங்களுக்கு போய் அஸ்திரங்களை எடுக்க போனீங்களே, எப்ப வந்தீங்க? டைம் மிஷின் எங்க? ஜீனி எங்க? நாங்க உங்க டைம் மிஷின்ல ஏறி யுகங்களுக்கு போகல. நீங்க போகலையா? என்ன உளறீங்க? நீங்க தான் போனீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் பொய் சொல்றீங்க? மூசா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நீங்க டைம் மிஷின்ல ஏறி போன விஷயத்தையே மூசா கிட்ட நான் தானே சொன்னேன். அவன் என்கிட்ட என்ன சொல்ல போறான்? சொல்லுங்க, ஏன் பொய் சொல்றீங்க? இங்க பாருங்க, கௌதம், கௌரி, சந்தியா, பாலு டைம் மிஷின்ல ஏறி போனது உண்மைதான். ஆனா நாங்க கௌதம், கௌரி, சந்தியா, பாலு இல்ல. என்ன குழப்பறீங்க? அந்த கௌதம், கௌரி, சந்தியா, பாலு நீங்க இல்லைன்னா அப்போ நீங்க யாரு? நாங்க டைம் மிஷின்ல ஏறி யுகங்களுக்கு போன உண்மையான கௌதம், கௌரி, சந்தியா, பாலுவ அந்த அசிம்போதா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவும், யாருமே அஸ்திரங்களை எடுக்க போகாத மாதிரி அவன் நம்ப வைக்கிறதுக்காகவும் அந்த குழந்தைகளா நாங்க உருமாறி இருக்கோம். உண்மையிலேயே நான் இதை எதிர்பார்க்கல. உங்களை ஏமாத்துறது எங்க நோக்கம் இல்ல, எல்லாம் அசீமுக்காகத்தான். ஆமாங்க, நேத்து திடீர்னு அசீம் சந்தேகப்பட்டு மூசாவோட இங்க வந்தான். நாங்க 4 பேரும் குழந்தைங்க உருவத்துல இருந்ததும் நிஜமான குழந்தைங்கள்னு நம்பி போயிட்டான். அந்த அசீம் உண்மையிலேயே முட்டாளா இருப்பான் போல் இருக்குல்ல? ஆமா சார், அவன் அடி முட்டாள் தான். எங்க போறாத நேரம் அவங்கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். யுக பயணம் போன குழந்தைங்க அஸ்திரத்தோட திரும்பி வர்ற வரைக்கும் நாங்க இப்படிதான் நடிக்கணும். பிரமாதமான ஐடியா தான், இப்படியே நடிங்க. ஆனா அந்த அசீம் என்ன ஐடியா வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? அந்த லூசு பயலுக்கு நாங்க இப்படி நடிக்கிறது தெரிஞ்சாதானே அவன் ஏதாவது ஐடியா பண்ணுவான். அதான் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களே. எப்படி உங்க வழியிலே வந்து உங்களை மடக்கிட்ட பாத்தீங்களா? எப்படி எப்படி இந்த அசீம் அடிமுட்டாளா? நான் லூசா? மட பூதங்களே, நீங்க தான் லூசுங்க, அடிமுட்டாளுங்க. அப்படி இல்லனா மண்டோரா வந்து சொன்னதும், நான் மூசாவை கூப்பிட்டு கேட்டதும் அவன் ஞாயிற்றுக்கிழமைங்கிறத மறந்து போய் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் இதோ கௌதம், கௌரி, சந்தியா, பாலுன்னு காட்டுவானா? அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். மூசா கூட இருந்ததனால அப்போ உங்களை விட்டுட்டு இப்போ உங்களை மடக்கின. நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. என் இடத்துக்கு கொண்டு போய் சிறை வைக்கிறேன். கடவுளே, அந்த அசீம் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா 4 பேரையும் சிறைப்பிடிச்சிட்டானே. நாம ஒரு கணக்கு போட்டா அவன் வேற ஒரு கணக்கு போடுறானே. உடனடியா போய் அவங்கள விடுவிக்கணும்.
வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமி. தீர்காயுஷ்மான் பவ. சுவாமி, நாங்கள் தெரியும். நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள் எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். ஸ்ரீராமன் என்னிடம் விவரமாகச் சொன்னான். குழந்தைகளே, ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதையும் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை நான் பாராட்டுகிறேன். ஆமாம் சுவாமி, ராமரை பற்றி அறிய வேண்டும், உடன் பழக வேண்டும், அவரது உயரிய வாழ்க்கையை நேருக்கு நேர் உணர வேண்டும் என்பதே எங்களது தனியாத தாகம். நல்லது, நல்லது. என்ன தேடுகிறீர்கள்? இல்லை, ராமரையும் அவரோட சகோதரர்களையும் காணவில்லை என்றால் அவர்கள் கானகத்திற்கு சென்றிருக்கிறார்கள், பூஜைக்கு வேண்டிய சமத்துக்களை சேகரிப்பதற்காக. மன்னர் வீட்டு பிள்ளைகள், நாளைக்கு இந்த ராஜ்யத்தை ஆளப் போகிறவர்கள், சாம்ராஜ்யவாதிகள் சமத்து சேகரிக்க போயிருக்கிறார்கள் என்றா? ஆமாம் சுவாமி. மன்னராக போகிறவருக்கு விண்ணும் மண்ணும் ஒன்றுதான். இதில் பெரியது சிறியது என்ற பேதம் இருக்கக்கூடாது. எல்லா பொறுப்புகளுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் தத்துவம். ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்று கூறுகிறார்கள். இன்னும் ராமர் அரசுக்கே வரவில்லையே, அதற்குள் எப்படி? இன்னும் சொல்ல போனால் ராமர் பிறப்பதற்கு முன்பே ராமராஜ்யம் இங்கே ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் உண்மை. நீதியோடும் நேர்மையோடும் தர்மம் தழைத்தோங்க தம் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் அவர் பெரும் கவலை கொண்டார். அவர் நிலையறிந்த வசிஷ்ட மகரிஷி அவர் சோகம் போக்கவும் ரகுவம்சம் தழைக்கவும் ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து அழைத்தார். காட்சி தந்த நாராயணன் அழைத்த காரணம் கேட்டார். ஸ்ரீமன் நாராயணா, எம்பெருமானே, ரகுவம்சம் திலீபனோடு தொடங்கி சந்ததிகளோடு வளர்ந்து வந்தது தசரதனோடு நின்றுவிட்டது. பெருமானே, தசரதனுக்கு புத்திரப்பேறு வாய்க்காததால் ரகுவம்சத்தின் தொடர் அருந்து விடுமோ என்று அச்சம் தோன்றுகிறது. இத்தனை காலம் காத்திருந்தாகிவிட்டது. கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று 3 மனைவியர் வாய்த்திருந்தும் புத்திரப்பேறு என்பது காணல் நீராகவே இருக்கிறது. எனவே பரம்பொருளாகிய தாங்கள்தான் கருணை கூர்ந்து புத்திர பாக்கியம் ஏற்பட அருள் புரிய வேண்டும் என்று மனமுருக வேண்டினார். அவர் வேண்டுதலுக்கு மனமுருகிய ஸ்ரீமன் நாராயணன், வசிஷ்டரே, கவலை வேண்டாம். நானே தசரதனுக்கு மகனாக ராமனாக பிறக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, எனது சுதர்சனம் பரதனாக பிறக்கப் போகிறது. ஆதிசேடன் லக்ஷ்மணனாகவும் எனது பஞ்சாட்சரம் சத்துருக்கணனாகவும் பிறக்கப் போகிறது. பிரார்த்தனை ஒன்றே ஒன்றுதான். ஆனால் தசரதனுக்கு பிறக்கப் போவதோ 4. போதுமா என்று கூறி ஸ்ரீமன் நாராயணன் மறைந்தார். எப்போது நாராயணன் தாம் ராமராக அவதரிக்கப் போகிறேன் என்று சொன்னாரோ அப்போதே ராமராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியா? இப்படிப்பட்ட அற்புதம் நடக்க காரணமாக இருந்தவர் வசிஷ்ட மகர்ஷிதான் என்று அறியும் போது அவரை கைகூப்பி வணங்க வேண்டும். இப்படி தெய்வீக புருஷர்கள் அவதரிக்க வசிஷ்ட மகரிஷிகள் போன்ற பல புனிதர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு யுகத்திலும் அது நடந்திருக்கிறது. கிரேதா யுகத்தில் ஒரு பிரகலாதன் இல்லையேல் ஒரு நரசிம்மர் தோன்றியிருக்க மாட்டார். ஒரு பலி சக்கரவர்த்தி இல்லையேல் ஒரு வாமனர் ஏது, திருவிக்கிரமர் ஏது? ஆகவே ஒன்றை வைத்துதான் ஒன்று. குருதேவா, நாராயணர் கூறியது போல்
எப்போது எப்படி நால்வரும் அவதரித்தார்கள்? ஸ்ரீமன் நாராயணன் அருளியது போல் தசரத சக்கரவர்த்தி தவமுனி ரிஷேஸ்வரங்கரை வைத்து புத்திர காமேட்டி யாகத்தை நடத்தினார். வேள்வியின் உச்சக்கட்டத்தில் தேவதை ஒன்று தோன்றி ஒரு பொற்கிண்ணத்தில் தெய்வீக பிரசாதத்தை அருளியது. பிறகு என்ன நடந்தது குருதேவா? அந்த அருள் பிரசாதத்தை தசரதர் நேராக அரண்மனைக்கு எடுத்துச் சென்று தன் மனைவிகளான கோசலைக்கும் கைகேயிக்கும் சுமித்திரைக்கும் கொடுத்தார். அப்படியும் சிறிது மிகுந்து விட்டது. அந்த மிகுந்ததை மீண்டும் சுமித்திரைக்கே கொடுத்தார். அடுத்த 10வது மாதம் கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்கணனும் பிறந்தார்கள். ஒரே நாளில் பிறந்தவர்களை எப்படி அண்ணன் தம்பி என்று சொல்வது என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அதொன்றும் இல்லை. 60 நாளிகைகளை கொண்ட ஒரு நாளில் 12 ராசிகள் உண்டு. அதன்படி ராமன் புனர்பூச நட்சத்திரத்திலும், பரதன் பூச நட்சத்திரத்திலும், லக்ஷ்மணன் ஆயில்ய நட்சத்திரத்திலும், சத்ருக்கணன் மக நட்சத்திரத்திலும் பிறந்ததால் அண்ணன் தம்பிகள் யார் யார் என்பதில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை. காலங்காலமாய் காத்திருந்து குழந்தைகள் பிறந்ததால் கோலாகலம்தான். வெறும் விழாக்கள் மட்டுமல்ல, 7 ஆண்டு காலங்களுக்கு எல்லா வரிகளும் விளக்கப்பட்டன. ஆஹா, பிறகு அது மட்டுமா, கருவூலங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அதிலிருந்த நிதிகள் எல்லாம் அனைவருக்கும் வாரி வாரி வழங்கப்பட்டன. அப்புறம் கைதிகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஓஹோ! ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 12 நாட்கள் விழா. ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. பிள்ளைகள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாயிற்றே. அந்த சூரியன் மட்டும் சும்மா இருப்பானா? அவனும் தங்கச் சூரியன் ஆகிவிட்டான் என்றால் பாருங்களேன். இந்த ராமர் கலியுகத்துல பிறந்திருக்க கூடாதா? ஏண்டா? சுட்டெருக்கும் சூரியன் கிட்ட இருந்து விடுபட்டிருக்கலாமே. மிகுந்த மந்திர சக்தி கொண்ட நம்மை மட்டும் அல்லாமல் நம்மை விட மந்திர சக்தி கொண்ட நமது அரசர் அலாவுதீன் குடும்பத்தையும் சிறைபிடித்து வந்து விட்டானே. அஞ்ஞான வாசத்தில் இருந்த அரசர் குடும்பத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று சந்தோஷப்படுவதா, இல்லை இப்படி இனம் புரியாத ஏதோ ஒரு காட்டுமிராண்டியிடம் காரணம் புரியாமல் வந்து மாட்டிக்கொண்டதற்காக வருத்தப்படுவதா? பூதகுல அமைச்சர் பூதங்களே, உங்களுக்குள் நான் யார் என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், நீ யார்? எதற்காக எம்மையும் எமது அரச குடும்பத்தையும் சிறைப்பிடித்து வந்து வைத்துள்ளாய்? புரட்டாச்சி மாசம் நெருங்குது இல்ல, உங்களை எல்லாம் கொழுவுல உட்கார வச்சு பஜனை பாடலாம் தான் கடத்திட்டு வந்தோம். பூத குலத்துக்கும் அரக்கர் குலத்தை சேர்ந்த எனக்கும் ஒரு தீர்க்க முடியாத கணக்கு உள்ளது. நம்ப முடியவில்லை என்றால் இதை உங்கள் அரசரிடமே கேட்டு உறுதி செய்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள் மன்னா. ஆம், இந்த அசீம் சொல்வது உண்மைதான். நமது முன்னோர் அம்ஜத் கானால் அழிக்கப்பட முடியாமல் பூமியில் புதைக்கப்பட்ட இவன் விதிப்படி மூசாவால் விடுதலை பெற்று இன்று விஸ்வரூபம் எடுத்து பூதகுலத்தை அழிப்பேன் என்று சூளுரைத்துக் கொண்டிருக்கிறான். இவனை அழிக்க பல வழிகளில் முயற்சித்த போது அது முடியவில்லை. முடிவில் இவனுடைய அழிவு அஸ்தரத்தால் தான் என்று தெரிந்து கொண்ட மூசா அதை தேடிச் சென்ற போது அதையும் இவன் தடுத்து விட்டான். ஆனாலும் உனது மகன் மூசா கால இயந்திரத்தின் மூலம் அந்த 4 குழந்தைகளையும் அஸ்திரங்களை எடுத்து வர யுகங்களுக்கு அனுப்பிவிட்டானே.
மூசா எனது அனுபவத்தை கூட வயதாக கொள்ளாத எனது இளைய எதிரி மூசா, உனது தந்திரத்தை எனது தந்திரத்தால் எப்படி முறியடித்தேன் என்று பார்த்தாயா? நிஜ குழந்தைகளை அஸ்திரங்களை எடுக்க அனுப்பிவிட்டு உனது உறவுகளை குழந்தைகளாக உருமாற்றி உழவ விட்டால் இதை நான் நம்பி விடுவேனா? குழந்தைங்க யுகத்துக்கு போனாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. உன்னோட நிபந்தனைப்படி நான் யுகத்துக்கு போகல, அவ்வளவுதான். நீ போகவில்லை என்பதால் நீ எனது குடும்பத்தாரையும் பூதலோக அமைச்சர்களையும் கடத்தி கொண்டு வந்தது தவறு. முதலில் அவர்களை என்னிடம் ஒப்படை. முட்டாளே, பந்தயத்தில் ஜெயிக்காமல் பணையப் பொருளை திருப்பித் தர நான் என்ன மடையனா?